Hello everyone, this is Sanjay, your accountancy tutor who makes the accountancy as simple as it is and easy. So guys, நம்ம போன லெக்சர்ல வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா illustration 16th வரைக்குமே நம்ம வந்து பார்த்தோம் அண்ட் எல்லா அக்கௌண்ட்ஸோட ஃபார்மட்ஸும் பார்த்தோம் அண்ட் we have done all the illustrations. இந்த லெக்சர்ல வந்து நம்ம illustration 17ல இருந்து illustration 20 வரைக்குமே வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் பார்க்கலாம், ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது எல்லாத்தையும் இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி லெக்சர். ஹேவ் 100% focus, have 100% energy, have some snacks and enjoy the lecture. Okay? So let's get into the lecture, guys. Let's get into the lecture without wasting any time. Let's get into the lecture. Wait a minute. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன யூனிட் படிக்கிறோம்? அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எல்லா தியரி பார்ட்ஸ் பார்த்தாச்சு. இல்லஸ்ட்ரேஷன் 16th வரைக்கும் பார்த்தாச்சு. இல்லஸ்ட்ரேஷன் 16 வரைக்கும் என்னென்ன ஃபார்மட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பிஎன்எல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இந்த எல்லா என்ட்ரிஸுமே நம்ம பார்த்தோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 17 வந்து பார்ப்போம் guys. வாங்க. ஓகே, ஸோ லெட் மீ ஜூம் இன். ஓகே, ஐ ஹோப் நோட்ஸ் வந்து ரொம்ப விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன், கிளியரா இருக்குன்னு. Just okay guys, see, so illustration 17 வந்து என்ன சொல்றாங்க? From the following details of Abdul who maintained the incomplete records, prepare the trading and profit and loss account. So நம்ம வந்து trading and profit and loss account prepare பண்ண சொல்றாங்க. இன்னைக்கு year end 31st March 2018 க்கு வந்து prepare பண்ண சொல்லிருக்காங்க. And the balance sheet as on that date. So நம்ம trading account, P&L account and balance sheet வந்து prepare பண்ண சொல்லிட்டாங்க. இன்னைக்கு as on 31st March 2018. யாரோட புக்? Abdul who maintained the incomplete records. Who maintained the incomplete records. Okay. So now, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வேல்யூஸ் அண்ட் க்ளோசிங் வேல்யூ, ரெண்டு வேல்யூமே கொடுத்துருக்காங்க. எதுக்குலாம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் எங்க வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எங்க ஒரு ஸ்டாக் இஸ் அண்ட் அசெட் அக்கௌண்ட். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டெபிட் சைடு வரும். ஏன்? அசெட்டோட நேச்சுரல் என்ட்ரி டெபிட் என்ட்ரி. ஓகே, ஜஸ்ட் இங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எங்க வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எந்த சைடு வரும்? டெபிட் சைடு. இன்சைட் டெபிட் சைடு. நெக்ஸ்ட் சன்ட்ரி டேட்டா. சன்ட்ரி டேட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட வேலை என்ன? டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதோட கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட், ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர், சேம் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். இங்க ஃபர்னிச்சர் அப்ரிஷியேட் ஆகல, டிப்ரிஷியேட் ஆகல. நவ் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் சேம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். நவ் அதர் டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? லெட்ஸ் see அதர் டீடைல்ஸ். drawings வந்து 40,000. பிசினஸ்ல வந்து drawings வந்து 40,000. drawings எங்க வரும்? drawings we all know drawings comes under the capital. We should deduct from it capital and it will come in the balance sheet. It will come in the balance sheet. balance sheetல வரும். drawings கேபிட்டலோட மைனஸ் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டலோட மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணணும். நோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் எங்கெல்லாம் வரும்? பிஎன்எல் அக்கௌண்ட்ல வரும். அதே சமயம் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல, டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல. ஏன் வேணா? பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், நம்ம வாங்கின சப்ளை நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா அது இஸ் டிஸ்கவுண்ட் ரிசீட். அப்ப அது எங்க வரும்? ஃபர்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் எங்க வரும்? பிஎன்எல் அக்கௌண்ட்ல வரும். எங்க வரும்? இன்கம் சைடா எக்ஸ்பென்ஸ் சைடா? இன்கம் சைடா எக்ஸ்பென்ஸ், அதாவது டெபிட் சைடா கிரெடிட் சைடா? டெபிட் சைடா. இட் கம்ஸ் அண்டர் தி கிரெடிட் சைடு. ஸோ we all know discount receipt comes in the டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல. எங்க? டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட் சைடு. எங்க? டெபிட் சைடு. ஏன் டெபிட் சைடு? சி we all know total creditors comes under the liability நேச்சுரல் என்ட்ரி, கிரெடிட் என்ட்ரி. அப்போ அந்த கிரெடிட்டர்ஸோட அக்கௌண்டோட வேல்யூவை குறைக்குதுன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் எங்க? டெபிட் சைடு. அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல எங்க வரும்? பிஎன்எல் அக்கௌண்ட்ல திஸ் இஸ் அன் இன்கம் கம்ஸ் அண்டர் தி கிரெடிட் சைடு. ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்ல இது கிரெடிட் சைட்ல வரும். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல இது டெபிட் சைடு வரும். சிம்பிள். ஏன் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல வந்து இது டெபிட் சைட் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல வந்து ஏன் இது கிரெடிட் சைடுனா, டோட்டல் கிரெடிட்டர்ஸோட ஆக்சுவல் இது என்னது? ப்ராப்பர்ட்டி என்னது? இட்ஸ் அண்ட் லியாபிலிட்டியோட நேச்சுரல் என்ட்ரி என்னது? கிரெடிட் என்ட்ரி. ஸோ கிரெடிட்டோட வேல்யூவை டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணும்போது கம்மி பண்ணும். கரெக்டா? ஸோ கிரெடிட்ல இருக்கிற அந்த கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்டோட வேல்யூ டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆகும்போது அதை கம்மி பண்ணும். ஸோ கிரெடிட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் என்ட்ரி. அந்த அக்கௌண்ட் அங்கேயே முடிஞ்சிருச்சு. நவ் அந்த சைடு டெபிட்ல வர்றது நம்ம பிஎன்எல்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ டெபிட் டு கிரெடிட். ஸோ கிரெடிட் சைட்ல வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்ல நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் போடுவோம். நவ் டிஸ்கவுண்ட் அலவுட். ஆல் நோ இப்பதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படியே அதோட ஆப்போசிட். நவ்
discount allowed comes under the total debtors account. Total debtors account. Debitor, creditor, debitor, creditor, credit side, credit side. Yeah, debtors is an asset value. Discount allowed will reduce its value, so it will come under the credit side. அப்ப அங்க இருந்து carry forward பண்ணி வரும் debit side on the P&L. So again, see இது வந்து எங்க வரும்? Total debtors account. எந்த சைடு வரும்? credit side வரும். P&L எந்த சைடு வரும்? P&L வந்து இது எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். P&L வந்து இது டெபிட் சைடு வரும். கேஷ் paid to the creditors. It comes under the total creditors account. Total creditors account. எந்த சைடு? டெபிட்டா கிரெடிட்டா டெபிட்டா கிரெடிட்டா டெபிட்டா டெபிட் சைடு, because it will reduce the creditors value. It will reduce the creditors value. Creditors என்னது? liability. liability ஓட வேல்யூ கம்மி பண்ணுதுன்னா opposite reaction. என்னது? opposite reaction. அப்போ டெபிட் சைடு. அப்போ என்னங்க? டெபிட் சைடு. So next, cash received from the debtor. Again, debtors ஓட வேல்யூ கம்மி பண்ணும், so it will comes under the credit side on total debtors account. Total debtors account. இது எங்கது? credit side. இது எங்க? credit side. Now, sundry expenses. Sundry expenses comes under the P&L account. எந்த side? Expense are in the debit side. Expense எங்க? debit side. So P&L account இது வந்து எங்க வரும்? debit side. Debit side. Now, capital as on 1/4/27 it's an opening capital. Opening capital எது கொடுத்திருப்பாங்க? அப்போதான் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல நம்ம P&L ல வந்த நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி க்ளோசிங் கேபிட்டல்ல கண்டுபிடிக்க முடியும். புரியலையா? சிம்பிள். சி P&L ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து. அதை P&L-க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போவோம். அங்க இருந்து நடந்திருக்க எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். அந்த நெட் ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற கேபிட்டல்ல ஆட் பண்ணுவோம். லாஸா இருந்தா மைனஸ் பண்ணுவோம். அது பண்ற மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். அதுக்கு நம்மளுக்கு மெயினா என்ன வேணும்? ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். அது கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட மோட்டிவ் என்ன? இந்த சம்ல வந்து நம்மளோட மோட்டிவ் என்ன? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்? சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்? ஏன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் போடுற என்ட்ரியே பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அது கொஸ்டின்ல இருக்கா? இல்ல. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? டோட்டல் டெட்டாஸ் we will get to find the credit sales. டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் கிரெடிட். சோ ரெண்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா? வாங்க ஓபன் பண்ணி போடுவோம் வாங்க. சோ வாங்க கைஸ் போடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மோட்டிவ் என்ன சொன்னா, டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு? பர்ச்சேஸ் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட் என்ன? லெட்ஜர் ஃபார்மேட் இன்சர்ட் பண்ணிப்போம். 1 minute. ஓகே கைஸ். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். சோ அதை எழுதுவோம். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகே ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க புக்ல? opening balance எந்த சைடு வரும்? we all know total debtors is an asset ஓட opening balance on the debit side. okay எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,50,000. எவ்வளவு கைஸ் அமௌண்ட்? 2,50,000. 2,50,000. next என்ன entry? we all know நம்மளுக்கு கேஷ் வந்து டெட்டாஸ் ரிசீவ் ஆயிருக்கு. கேஷ் வந்து டெட்டாஸ் கிட்ட இருந்து ரிசீவ் ஆயிருக்கு. எங்க கொடுத்திருக்காங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரிலே கொடுத்திருக்காங்க. லெட்ஸ் see cash received from the debtors 5,35,000. so இப்போ அந்த என்ட்ரி போடுவோம் வாங்க. so now let's do that entry. எவ்வளோ? எந்த சைடு வரும்? கேஷ் ரிசீவ்ட் வந்து will reduce the debtors account. அசெட்டோட வேல்யூ குறையுதுன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த சைடு கிரெடிட் சைடு by கேஷ் அக்கவுண்ட். எவ்வளவு வந்திருக்கு? 5,35,000 வந்திருக்கு. Now next entry வந்து என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல வந்து பார்த்தோம்னா, we all know there is a discount allowed for rupees 25,000. discount allowed என்ன பண்ணுவோம்? total debtors account reduce பண்ணும். அப்ப அந்த சைடு வரும் ஆப்போசிட் ஆக்ஷன். எங்க? கிரெடிட் சைடு. சோ இப்போ நம்ம வந்து இப்போ by discount allowed by discount allowed account எவ்வளோ 25,000. எவ்வளோ? 25,000 rupees. 25,000. next entry come on. we all know there is a closing balance கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3,50,000. இதை தவிர வேற ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் இருக்கா? let's see வேற எதுவுமே வரல. நம்ம வேற எதுவுமே மார்க் பண்ணல. அப்ப ஜஸ்ட் க்ளோசிங் என்ட்ரி எவ்வளோ? வேல்யூ 3,50,000. so now by balance carry down எவ்வளோ? 3,50,000. 3,50,000.
1000. Now see guys, இப்போ டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு கிரெடிட் சைடு அதிகமா இருக்கும், டெபிட் சைடு கம்மியா இருக்கும். ஏன் ஏன் ஏன்னா அந்த பேலன்சிங் ஃபிகர், அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் தான் நம்மளோட சேல்ஸ், அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் தான் நம்மளோட சேல்ஸ். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் தி சேல்ஸ். ஸோ இந்த சைடு டோட்டல் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு சைடு வருது? 5,35,000, 27,000, 3,50,000. we will getting 9,10,000, 9,10,000 வருது. ஸோ லெட்ஸ் மீன் டு ஓகே 9,10,000. இப்போ 2,50,000 9,10,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் கால்குலேட் பண்ணுவோமா? 9,10,000, 2,50,000, 2,50,000, 10 minus 60, 64, 6,60,000, 6,60,000. Okay, so 6,60,000, 6,60,000. இது என்னது? சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கவுண்ட். இது என்னது? கிரெடிட். இது என்னது? கிரெடிட் சேல்ஸ். இது வந்து கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் கிடையாது. கேஷ் சேல்ஸ் இருக்கா? கொஸ்டின்லேயே கொடுக்கல. அப்போ டோட்டல் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் மட்டும் தான் வரும். நவ் இப்போ டோட்டல் பண்ணா யூ வில் கெட் 9,10,000, 9,10,000 டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? 9,10,000, 9,10,000 நம்மளுக்கு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்டோட இது என்ட்ரி வந்து முடிஞ்சிருச்சு. Now let's open the total creditors account. எதுக்கு? நம்ம வந்து பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும், டோட்டல் டெட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணுவோம். So let's open the total creditors account. Okay, let me do that. இங்கே போடலாம். டோட்டல் கிரெடிட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது கைஸ்? ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாக் வராது. சன்ட்ரி கிரெடிட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ். யூ ஆல் நோ கிரெடிட்டாஸ் கம்ஸ் அண்டர் தி லியபிலிட்டி, அண்ட் லியபிலிட்டிஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் கம் அண்டர் தி கிரெடிட் சைடு, விச் கம் அண்டர் தி கிரெடிட் சைடு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுருமா? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,50,000. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 1,50,000. wait a minute. Okay, by balance brought down 1,50,000. Now the second entry is again. Second entry is again. Come on, let me show you. So see, sundry creditors ஓட ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரி இருக்கு? இங்க இதுக்குள்ள இருந்து வேற எந்த என்ட்ரியுமே வராது. அதர் டீடைல்ஸ் போய் பார்ப்போமா? டிராயிங்ஸ் வருமா? வராதுவே வராது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். எந்த சைடு வரும்? டெபிட் சைடு. ஏன்? லியபிலிட்டியோட வேல்யூ குறைக்கும். லியபிலிட்டியோட வேல்யூ குறைக்கிறது ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் சைடு. ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் சைடு. ஸோ இது என்னது? டிஸ்கவுண்ட் அலவுட் டு டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட். எவ்வளோ 20,000. எவ்வளோ? 20,000. எவ்வளோ? 20,000. நவ் இப்போ என்ன என்ட்ரி வரும்? நவ் சி, டிஸ்கவுண்ட் அலோடு வருமா? அலோடு வராது. ஏன்? அது வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்லயும் பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். நவ் கேஷ் பெய்டு டு தி கிரெடிட்டர்ஸ் வருமா? வராதா? வரும். கண்டிப்பா வரும். எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். எந்த சைடு வரும்? டெபிட் சைடு. ஏன்? லியபிலிட்டியோட வேல்யூ குறைக்கிறதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ நவ் டு கேஷ் அக்கௌண்ட், டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ? 4,50,000. எவ்வளோ? 4,50,000. 4,50,000. So now என்ன என்ட்ரி கேஸ் வரும்? See, cash received from debtors வருமா? வரவே வராது. சண்டே எக்ஸ்பென்சஸ் வருமா? கண்டிப்பாவே வராது. So now க்ளோசிங் பேலன்ஸ் தான் என்னது? க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 1,75,000 வந்து நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அதை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். வாங்க, எவ்வளோ? 2 பேலன்ஸ் கேரி டவுன். எவ்வளோ? 1,75,000. சிசி இப்போ டோட்டல் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு எவ்வளவு வரும்னா, டோட்டல் கண்டுபிடிச்சா 6,45,000 வந்து நம்மளுக்கு வருது. ஆனா இந்த சைடு வருமா? வராது, கம்மியா இருக்கும். அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் தான் என்னது? அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் தான் நம்மளோட பர்ச்சேஸ். அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் தான் நம்மளோட பர்ச்சேஸ் வேல்யூ. ஸோ 6,45,000. 6,45,000. ஓகே, அப்ப இங்க எவ்வளவு இடிக்கும்? 6,45,000 1,50,000 மைனஸ் பண்ணா we will get 4,95,000. we will get 4,95,000. ஸோ அந்த என்ட்ரியை போஸ்ட் பண்ணுவோம். பை பர்ச்சேஸ் அக்கவுண்ட். இதுதான் என்னது? பேலன்சிங் ஃபிகர். இதுதான் நம்மளோட பர்ச்சேஸோட வேல்யூ. எவ்வளோ? 4,95,000. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் டேலி ஆயிருமா? எவ்வளோ? 6,45,000. கையை தட்டு. எப்படியா
மேனுஃபேக்சர் கண்டுபிடிச்சோமா, சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட வேலை என்ன? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், ஜிபிஎன்பி கண்டுபிடிக்கிறோம், அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணி டேலி பண்றோம். பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணி டேலி பண்றோம். கமான் எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டப்புன்னு பண்ணலாம். See, the next time என்ன என்ட்ரி இப்போ சொல்லியிருக்கோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதோட ஃபார்மேட் என்ன? லெட்ஜர் ஃபார்மேட். லெட் மீ இன்செர்ட் இட். ஓகே, நோட்ஸ் விசிபிள் ஆதா? யா, ஓகே, குட். See guys, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட போறோம். யாரோட புக் போட போறோம்? அப்துல்லோட புக்ல போட போறோம். ஸோ இங்க என்ன எழுதணும்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் in the books of trading, in the books of Abdul, trading and profit and loss account போடணும். இந்த சைடு வந்து டெபிட், இந்த சைடு வந்து கிரெடிட் என்ட்ரிஸ். இந்த சைடு வந்து டெபிட் என்ட்ரிஸ், இந்த சைடு வந்து கிரெடிட் என்ட்ரிஸ். ஸோ நவ் வேல்யூஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸோ வி ஆல் நோ த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? we all know the opening stock வந்து 1 lakh கொடுத்திருக்காங்க. so opening stock asset ஓட opening stock வந்து எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். சைடு வரும், டெபிட் சைடு வரும். ஓகே, so ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். எவ்வளவு? 2 opening stock, 2 opening stock. எவ்வளோ? 1 lakh. எவ்வளோ? 1 lakh. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ மார்க் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோமா? எதுல கண்டுபிடிச்சோம்? டோட்டல் கிரெடிட்டாஸ்ல கண்டுபிடிச்சோமா? அந்த என்ட்ரி எந்த சைடு வரும்? பர்ச்சேஸ் பண்ணது எக்ஸ்பெண்டிச்சர் எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். எக்ஸ்பெண்டிச்சர் எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு. 2 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 4,95,000 கண்டுபிடிச்சோம். 4,95,000. Now சேல்ஸ் கண்டுபிடிச்சோமா? டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்ல சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு சேல்ஸ் என்னது? ரெவென்யூவோட மாடர்ன் கிளாசிஃபிகேஷன் என்ட்ரி என்னது? கிரெடிட் என்ட்ரி. ரெவென்யூ வந்து கம்ஸ் அண்டர் கிரெடிட் என்ட்ரி. கிரெடிட் என்ட்ரினா அப்போ பை சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ? 6,60,000. 6,60,000 பை சேல்ஸ் அக்கௌண்ட். 6,60,000. 6,60,000. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. நவ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்காங்க புக்ல வந்து 50,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக். எவ்வளோ? 50,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ பை க்ளோசிங் ஸ்டாக். ஈஸி. பை க்ளோசிங் ஸ்டாக். எவ்வளோ? 50,000. வேற ஏதாவது என்ட்ரி இருக்கா? கிடையவே கிடையாது. அப்ப நம்மளோட வேலை என்ன? கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது கிரெடிட் என்ட்ரி அதிகமா இருக்கும், டெபிட் என்ட்ரி கம்மியா இருக்கும். ஸோ நவ் இப்போ இந்த சைடு வந்து அதிகமா இருக்கு, இந்த சைடு கம்மியா இருக்கு. we all can see that கிரெடிட் என்ட்ரி சைடு வந்து அதிகமா இருக்கு. கிரெடிட் பேலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. எவ்வளோ இருக்கு? 6,60,000 plus 50,000. we are getting 7,10,000. மார்க். இப்போ 7,10,000 1 lakh 4,95,000 மைனஸ் பண்ணா we are getting the gross profit 1,15,000. எவ்வளோ? 1,15,000. so just post the entry 1,15,000. என்னது? gross profit. now total tally ஆயிடுச்சா? tally ஆகும். எவ்வளோ? 7,10,000. ஈஸி. ஸோ now இப்போ என்ன பண்ணணும்? P&L அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். P&L அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன பண்ணும்? இங்க கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட் அங்க கேரி ஃபார்வர்ட் ஆகி கிரெடிட் சைட் போகும். எங்க போகும்? கிரெடிட் சைட் போகும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிராஸ் ப்ராஃபிட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போறது தான். ஸோ now பை ஜிபி எவ்வளோ? 1,15,000. 1,15,000. ஸோ இதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரிஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? So we can already see clearly. 1 minute.
we can see that நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் வருமா, ஸ்டாக் வந்து P&L அக்கௌண்ட்ல வராது. சண்டே டெட்டார்ஸ் வருமா, சண்டே டெட்டார்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல வரும். கேஷ் வராது, ஃபர்னிச்சர் வராது, கிரெடிட்டார்ஸ் வராது. அதர் டீடைல்ஸ் போகுமா, டிராயிங்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். நம்ம அங்கேயே மார்க் பண்ணிட்டோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட் எவ்வளோ, 20,000. எவ்வளோ, 20,000. இப்போ வந்து அந்த என்ட்ரி போடுவாங்க. எவ்வளோ, பை டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் எவ்வளோ, 20,000. 20,000. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலௌட் வருமா, டிஸ்கவுண்ட் அலௌட் P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். டிஸ்கவுண்ட் அலௌட் வந்து P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். ஏன், டிஸ்கவுண்ட் அலௌட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸோட என்ட்ரி என்னது, டெபிட் என்ட்ரி. எக்ஸ்பென்ஸோட என்ட்ரி என்னது, டெபிட் என்ட்ரி. ஸோ நவ் டூ 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 டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் எவ்வளோ, வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோங்க, 25,000. எவ்வளோ, 25,000. 25,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் கேஷ் பெய்டு டு தி கிரெடிட்டார்ஸ் வருமா, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் இங்க வராது. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் தி டெட்டார்ஸ் வருமா, அதுவும் இங்க வராது. சண்டே எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்ஸோட என்ட்ரி என்னது, டெபிட் என்ட்ரி. ஸோ சண்டே எக்ஸ்பென்சஸ் டெபிட் என்ட்ரி. எவ்வளோ, 30,000. எவ்வளோ, 30,000. டூ சண்டே எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் எவ்வளோ, 30,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன என்ட்ரிலாம் வரும், என்னென்ன என்ட்ரிலாம் வரும், லெட்ஸ் சி. சண்டே எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு, கேபிட்டல் அக்கௌண்ட் அங்கே வராது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எல்லாமே போட்டுட்டோம். இப்போ நம்மளோட வேலை என்ன, நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த சைடு வந்து டோட்டல் அதிகமாக இருக்கு, 25,000, 30,000 கம்மியா. ஓகே, இங்க அகைன் இன்கம் சைடு தான் அதிகமா இருக்கு. அப்போ we are getting the net profit. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, 2 NP 25, 30, 1,15,000, 1,15,000, 13 minus 80. 80,000. எவ்வளோ, 80,000 வந்து நெட் ப்ராஃபிட் வருது. எவ்வளோ, 80,000 வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட் வருது. இப்போ டோட்டல் பண்ணிட்டோம்னா we will get 1,35,000. we will get 1,35,000. 1,35,000. ஸோ இப்போ வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்மளோட ஜாப் என்னங்க, இப்போ நம்மளோட ஜாப் we need to tally the balance sheet, my dear boys and girls. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து போட்டுருமா, வாங்க போட்டுடலாம். come on, let me open another page. okay, so let me insert the balance sheet format. Balance sheet, yeah. Okay. Mhm. Mm. Let me zoom in. Okay. Okay. Okay, guys. ஓகே, சி இப்போ பேலன்ஸ் ஷீட்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன, ஓப்பனிங் கேபிட்டல்ல போட்டு நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2,35,000. 2,35,000. ஸோ லியபிலிட்டி சைடு இருக்கும், அசெட் சைடு. வி ஆல் நோ கேபிட்டல் கம்ஸ் அண்டர் தி லியாபிலிட்டி. ஸோ கேபிட்டல் அப்படின்னு ஓப்பன் பண்ணுங்க. கேபிட்டல், சி இப்போ வந்து நமக்கு டோட்டல் தெரியாது. டோட்டல் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணணும். இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் 2,35,000. நம்மளோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, 80,000. இங்க ஆட் என்பி எவ்வளோ, 80,000. ஸோ இப்போ இதோட டோட்டல் எவ்வளோ கைஸ், we all know 2,35,000 plus 80, which gives us the 3,15,000. 3,15,000 இருக்கு. ஸ்டில் டிராயிங்ஸ் இருக்கா, இருக்கு. டிராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ் 40,000 இருக்கா. ஸோ இப்போ வந்து இந்த டிராயிங்ஸ் வந்து நம்ம இப்போ இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ டிராயிங்ஸை மைனஸ் பண்ணுவோமா, மைனஸ் எவ்வளோ, டிராயிங்ஸ் வந்து 40,000. எவ்வளோ, 40,000. ஸோ இப்போ நம்மளோட டோட்டல் என்ன வருதோ இதுதான் நம்மளோட கேபிட்டல். உண்மை.
ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டோட்டல் என்ன வருதோ இதுதான் நம்மளோட கேபிட்டல். எவ்வளோ வரும்? 2,35,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 40,000. We will get 2,75,000. We will get 2,75,000. ஓகே, ஸோ 2,75,000 என்னது நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல். நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் என்னெல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல வரும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். யா சி டிராயிங்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இது எதுவுமே வராது, இங்கேயும் எதுவுமே வராது. ஓகே, ஸோ மேலே போனோம்னா யா ஸ்டாக் வந்து என்னது? அசெட் சைடு வந்து என்ன ஸ்டாக் வரும்? ஓப்பனிங் ஸ்டாக் வருமா, க்ளோசிங் ஸ்டாக் வருமா? ஓப்பனிங் ஸ்டாக் வருமா, க்ளோசிங் ஸ்டாக் வருமா? சி 31st March 2018 தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ அன்னைக்கு தேதிக்கு என்ன ஸ்டாக்கோ அதை தான் போடணும். ஸோ இங்கே 50,000 தான் இருக்கு. ஸோ 50,000 தான் அசெட் சைடு வரும். 50,000 தான் அசெட் சைடு வரும். ஸோ சி அசெட் சைடு எவ்வளோ? ஸ்டாக் எவ்வளோ? 50,000. எவ்வளோ? 50 50,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்கு? நம்ம என்ன மார்க் பண்ணிருக்கோம்? சன்ட்ரி டேட்டாஸ் எங்க வரும்? சன்ட்ரி டேட்டாஸ் அசெட் சைடு வரும். அசெட் சைடு வரும். க்ளோசிங் சன்ட்ரி டேட்டாஸோட பேலன்ஸ் என்ன? 3,50,000. 3,50,000. இப்போ அதுல இருந்து நமக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கா? அதுல இருந்து நமக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கா? லெட்ஸ் சி. எங்கேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ஆர் பேட் டெப்ஸ் எதுவுமே இங்கே கொடுக்கல. ஸோ டைரக்டா 3,50,000 அங்க போஸ்ட் பண்ணு எங்க? பேலன்ஸ் ஷீட்ல. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல வந்து எழுதிருவோமா? டேட்டா டேட்டாஸோட வேல்யூ நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 3,50,000. 3,50,000. 3,50,000. ஸோ சி இப்போ நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி போடணும்? நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் வருமா? கேஷ் இஸ் அன் அசெட், கம்ஸ் அண்டர் தி அசெட் காலம். எவ்வளோ? கேஷ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் 40,000. க்ளோசிங் பேலன்ஸ் 40,000. ஸோ 40,000 வந்து இங்க வரும். ஓகே, கேஷ் எவ்வளோ? 40,000. 40,000. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி வரும்? ஃபர்னிச்சர் இஸ் அன் அசெட், கம்ஸ் அண்டர் தி அசெட் காலம். எவ்வளோ? 10,000. எவ்வளோ? 10,000. ஃபர்னிச்சர் எவ்வளோ? 10,000. 10,000 போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி வரும்? ஃபர்னிச்சர் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கம்ஸ் அண்டர் தி லியாபிலிட்டி. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 1,75,000. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ 1,75,000. சன்ட்ரி கிரெடிட்ஸ் எடுத்தாங்க, தூக்கி போட்டு எவ்வளோ? சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளோ? 1,75,000. 1,75,000. ஸோ வேற ஏதாவது என்ட்ரி இருக்கா? லெட்ஸ் செக். ஓகே, எல்லாமே போட்டுட்டோம் இப்போதைக்கு. சிசி வேற ஏதாவது என்ட்ரி போட்டு வச்சிருக்கோமா? ஸ்டாக் போட்டாச்சா? சன்ட்ரி டேட்டாஸ் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு, ஃபர்னிச்சர் போட்டாச்சு, சன்ட்ரி கிரெடிட்டாஸுமே போட்டாச்சு. டிராயிங்ஸை மைனஸ் பண்ணிடும். டிஸ்கவுண்ட் ரிசீட் அலோட்லாம் வந்து பிஎன்எல்ல தான் வரும். கிரெடிட்டாஸும் வந்து அந்த கிரெடிட்டாஸ் கொண்டு டேட்டாஸ் கொண்டு வரும். சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் பிஎன்எல்ல வரும். போட்டாச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் போட்டு ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், எல்லா என்ட்ரி போட்டோம். நவ் ஜஸ்ட் add and find the total. Okay, so liability side வந்து நமக்கு எவ்வளவு டோட்டல் வருது? 2,75,000 plus 1,75,000. We are getting 4 lakh. 4,50,000. We are getting 4,50,000. Now, ஓகே, இப்போ அசெட் சைடு எவ்வளோ வரும்? அசெட் சைடு 4,50,000 தான் வரணும். எவ்வளோ வருதுன்னு நம்ம கணக்கு பண்ணி பார்ப்போமா? 50,000 பிளஸ் 3,50,000 4,40,000. 4,50,000 ரெண்டுமே டேலி ஆயிடுச்சு. சூப்பர், கையை தட்டு கொண்டாடு. 4,50,000. 4,50,000. ஓகே, 4,50,000 டேலி ஆயிருச்சு. ஹூரே! So we just finished that amazing sum, ladies and gentlemen. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிச்சோம், நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம், பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான், illustration 17 முடிஞ்சிருச்சு. Let's move to illustration 18. Illustration 18. ஓகே, illustration 18 கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து படிப்போம் வாங்க. ஓகே, illustration 18. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே,
See, illustration 18. Bharati does not maintain her books of accounts under the double entry system. So, this is incomplete records. From the following details, prepare the trading and profit and loss account. See, prepare the trading and profit and loss account for the year end 31st March 2019 and the balance sheet. So, நம்ம வந்து year end ஓட balance sheet trading and profit and loss account வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேஷ் புக் ஐ திங்க் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? டூ பேலன்ஸ் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். என்னது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். டூ சேல்ஸ் விச் கம்ஸ் அண்டர் தி ரெவன்யூ. ரெவன்யூ எந்த சைடு வரும்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் சைடு வரும். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடு வரும். ஓகே, கிரெடிட் சைடு. நவ் டெட்டாஸ் ஓப்பனிங் டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து என்னது? அசெட் விச் கம்ஸ் அண்டர் தி பேலன்ஸ் ஷீட். விச் கம்ஸ் அண்டர் தி பேலன்ஸ் ஷீட்ல எங்க அசெட் சைடுல வரும். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. சி, இப்போ நம்ம போன சம்ல வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டோம். இந்த சம்ல வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ ஆனா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், சாரி, இது கேஷ் புக். கேஷ் புக்ல வந்திருக்க பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸ் அண்ட் கேஷ் பர்ச்சேஸ். அப்போ அது டெட்டாஸ்க்கு நமக்கு வச்சிருக்க சேல்ஸும் கிடையாது, கிரெடிட்டர்ஸ் கிட்ட நம்ம வச்சிருக்க பர்ச்சேஸும் கிடையாது. அப்போ நம்மளோட வேலை ஸ்டில் வி நீட் டு ஃபைண்ட் தி கிரெடிட் சேல்ஸ் அண்ட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கேஷ் சேல்ஸ், கேஷ் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ கேஷ் சேல்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1,60,000. டெட்டாஸ் வந்து 1,20,000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் 56,000 இஸ் கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ். நோ கிரெடிட்டாஸும் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 80,000 கொடுத்துருக்காங்க. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 24,000. We all know purchase comes under the debit side of trading and profit. Yeah, purchase is an expense. Expense of the value debit entry. So, அதனால now creditors comes under the liability of balance sheet. Now, general expense, we all know general expense is a debit balance. We all know general expense is a debit balance. Wages என்னது? wagesன்றது ஒரு எக்ஸ்பென்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா, என் கம்பெனில வேலை பார்க்குற லேபருக்கு நான் வேஜஸ் கொடுக்குறேன்னா அது என் கம்பெனியோட செலவு தான். என் கம்பெனியோட செலவு தான். செலவு எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். செலவு எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். So debit entry. Now balance carried on. இது வந்து closing balance of cash. Closing balance of cash. Okay. Now other informations. See, opening capital கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு stock of goods, debtors, creditors and machinery ஓட value for opening entry and the closing entry ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. இது எந்த சைடு? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு வந்துடும். டெட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டெட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மள வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லுங்க. அப்போ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்க நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கிரெடிட்டர்ஸோட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டர்ஸோட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மிஷினரி அசெட் வந்து அப்ரிஷியேட் ஆகல, டிப்ரிஷியேட் ஆகல. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட் பர்ச்சேஸ். கைஸ் சி, கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க. டிப்ரிஷியேட் தி மிஷினரி பை 10%. ஓகே, ஸோ அப்போ வந்து 1,70,000 வந்து 10% 17,000 வந்து டிப்ரிஷியேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ ஓகே, இட்ஸ் ஈஸி என்ட்ரி, இது பிரச்சனை கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு நம்மளே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எல்லாமே கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல போடவே தேவையில்லை. ஆனால் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். ஏன்னா நம்மளுக்கு க்ளோசிங் டெட்டாஸ் பேலன்ஸ் கொடுக்கல. ஆஸ் ஆன் 31st March டெட்டாஸோட வேல்யூ என்னன்றதை கொடுக்கல. அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கண்டிப்பா ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். சி, ஓகேவா? அண்ட் கிரெடிட்டார்ஸ்ல வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டர்ஸ் வந்து ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆல்ரெடி இருக்கு 52,000. ஸோ அதை மாதிரி போட தேவையில்லை. We all know that மிஷினரி வந்து டிப்ரிஷியேட் பண்ணணும். அவ்வளோதான் ஈஸி. இப்போ நம்ம சம்மோட மோட்டிவ் என்ன சார்? இந்த சம்மோட வந்து நான் இப்போ என்னதான் போடணும்? நம்ம வந்து கொஸ்டினை தெளிவாக கொடுத்துறாங்க. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போடணும். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட வேண்டியது பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். என்னது? டோட்டல் பர்ச்சேஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ். அது இங்க கொடுத்துட்டாங்களா? அது கொடுத்துட்டாங்க. ஆனா சி, பேலன்ஸ் ஷீட்ல போட வேண்டிய டெட்டாஸோட வேல்யூ கொடுக்கல. ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், இது மூணு மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இல்லஸ்ட்ரேஷன் 18. டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து லெஜரோட ஃபார்மேட். ஸோ லெட் மீ ஓப்பன் த லெஜர் ஃபார்மேட். ஓகே, லெஜர் ஃபார்மேட் வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் போகணும். எவ்வளோ? ஓப்பனிங் பேலன்ஸ் போகணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்க, 1,20,000 ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த சைடு? டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட் சைடு வரும். எந்த சைடு வரும்? டெபிட் சைடு. ஏன்னா டோட்டல் டெட்டாஸ் இஸ் அன் அசெட் அக்கௌண்ட். அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு. அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு. ஸோ டூ பேலன்ஸ் brought down எவ்வளவு வந்திருக்கு? 38,000. எவ்வளவு வந்திருக்கு? 38,000. Now
வேற என்ன கொடுத்துருக்காங்க? 38,000 வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். நவ் இப்போ வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் தி டேட்டாஸ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் தி டேட்டாஸ் எவ்வளோ? 1,20,000. 1,20,000. ஸோ 1,20,000 கேஷ் ரிசீவ்ட் ஆயிருக்கு. அப்போ அது எந்த சைடு வரும்? அது வந்து கிரெடிட் சைடு வரும். அது எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடு வரும். ஏன்னா டோட்டல் டேட்டாஸோட வேல்யூ அது வந்து கம்மி பண்ணும். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்டோட வேல்யூ அது வந்து கம்மி பண்ணும். ஓகே, டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்டோட வேல்யூ கம்மி பண்ணனால அது வந்து எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடு வரும். எவ்வளோ? பை கேஷ் அக்கவுண்ட். எவ்வளோ? 1,20,000. எவ்வளோ? 1,20,000. 1,20,000. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரிலாம் கைஸ் இருக்கு? வி ஆல் நோ வி நீட் டு ஃபைண்ட் தி க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே கொடுக்கல, ஆனா கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. எங்க கொடுத்துருக்காங்கன்னா இங்க பாருங்க. சி அங்கேயே கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸ் 1,40,000. ஸோ இப்போ அதை வந்து போஸ்ட் பண்ணும். கிரெடிட் சேல்ஸ் எந்த சைடு வரும்? இட் வில் ஆட் தி அசெட். ஆட் தி அசெட் சேம் என்ட்ரி டெபிட் சைடு. சேம் என்ட்ரி டெபிட் சைடு. ஸோ இப்போ இங்க என்னன்னா டூ சேல்ஸ். டூ சேல்ஸ். இது என்னது? கிரெடிட். எவ்வளோ? 1,40,000. எவ்வளோ? 1,40,000. 1,40,000. ஸோ இப்போ வந்து நம்ம வேற என்ன என்ட்ரிஸ் எல்லாம் போடணும்? வேற எதுவுமே கிடையாது. இப்போ நம்மளோட வேலை ஜஸ்ட் we need to find the balancing figure, and the balancing figure will be the closing balance. The balancing figure will be the closing balance of debtors account. Closing balance of debtors account. அப்போ அது என்னது? by balance carried down. by balance carried down. எவ்வளோ? 38,000. 1,40,000. we will get 178. 178. ஸோ 178 இங்க எழுது போவோம். 178,000. 178,000. 178,000ல 120,000 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 58,000. ஈஸி. 58,000 வந்து பேலன்சிங் ஃபிகர். 58,000 பேலன்சிங் ஃபிகர். ஸோ டோட்டல் டாலி ஆயிடுச்சா? 1,78,000 முடிஞ்சிருச்சு. இப்போ கேரி டவுன் பண்ணதை ப்ராட் டவுன் பண்ணணும். கேரி டவுன் பண்ணதை ப்ராட் டவுன் பண்ணணும். எங்க இந்த ப்ராட் டவுன் ஆகும்? இந்த கேரி டவுன் பண்ணி ப்ராட் டவுன் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து அசெட் சைடு போயிடும். பேலன்ஸ் ஷீட் வந்து அசெட் சைடு போயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? தேவையில்லைன்னா அவங்கள வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணா போதும். ஸோ லெட் மீ ஓப்பன் த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது வேணாம். ஓகே, ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன கைஸ்? ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? ஓகே ஓகே, சி ஸ்டாக் ஆஃப் தி குட்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40,000. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரி நம்ம போட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் 40,000 என்ன பர்டிகுலர்ஸ்? டூ 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 ஓப்பனிங் ஸ்டாக். ஏன் டெபிட் சைடில் தான் வரும்? ஏன் டெபிட் சைடில் வரும்? அசெட்டோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி டெபிட் சைடு. ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 40,000. எவ்வளோ? 40,000. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி வரும்? நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி வரும்? we all know we need to do the purchase and sales வந்து என்ட்ரிஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ கிரெடிட் சேல்ஸும் தெரியும், கேஷ் சேல்ஸும் தெரியும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் we will get the total purchase and total sales. total purchase and total sales. இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கிரெடிட் பர்ச்சேஸ் 74,000. கேஷ் சேல்ஸ் வந்து கேஷ் புக்லேயே இருக்கும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சாரி வெயிட், கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 74,000. கேஷ் பர்ச்சேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 56,000. பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்கா, விச் இஸ் இன் பேமெண்ட் சைட் ஆஃப் கேஷ் புக். அப்போ வந்து கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ? 56,000 plus 74,000 comes in the trading and profit and loss account as the total purchase. As the total purchase to purchase account எவ்வளோ? கேஷ் பிளஸ் கிரெடிட் 56 and 74. 74 and 56 ப்ளஸ் பண்ணா 1,30,000. 1,30,000. 1,30,000. 1,30,000. Okay. So next என்ன entry ஒன்று? சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ். ஸோ கேஷ் சேல்ஸ் பிளஸ் தி கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,60,000. கிரெடிட் சேல்ஸ் கொஸ்டின்ல இருக்கா? இருக்கு. எவ்வளோ? 1,40,000. ஸோ 1,60,000 plus 1,40,000. ஓகே, அது என்ன சைடு வரும்? டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட்டா கிரெடிட்டா? we all know sales is the revenue account. ரெவென்யூ அக்கௌண்டோட மாடர்ன் கிளாசிஃபிகேஷன் என்ட்ரி கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு. ஸோ பை சேல்ஸ் அக்கௌண்ட்
cash sales plus credit sales. எவ்வளோ 1,60,000 plus 1,40,000 அப்போ it's 3 lakh, just 3 lakh, just 3 lakhs. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரி கேஸ் வேணும்? பர்ச்சேஸ் போட்டுட்டோம், சேல்ஸ் போட்டுட்டோம், வேற என்ன இருக்கு வாங்க பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம்ல, மார்க் பண்ண ஐட்டம்ஸ் மட்டும் பார்ப்போம் வாங்க. கேஷ் புக்ல வேற ஏதாவது வருமா? ஓப்பனிங்ஸ் இது போட்டுட்டோம், இது வராது. ஓகே பர்ச்சேஸ் போட்டோம், பர்ச்சேஸ் கிரெடிட்டர்ஸ் போடும். ஓகே வேஜஸ் வருமா? வேஜஸ் கண்டிப்பா வரும். வேஜஸ் இஸ் an எக்ஸ்பென்ஸ் அண்டர் தி ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்ஸ்லாம் இந்த சைட் டெபிட் சைட், எக்ஸ்பென்ஸ்லாம் இந்த சைட் டெபிட் சைட். ஸோ டூ வேஜஸ் அக்கௌண்ட், வேஜஸ் அக்கௌண்ட் எவ்வளோ வேஜஸ் வந்து 10,000. எவ்வளோ வேஜஸ் வந்து 10,000. எவ்வளோ வேஜஸ் வந்து 10,000. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி வரும்? ஓப்பனிங் ஸ்டாக் போட்டு சேல்ஸ் போட்டோம், எல்லாமே போட்டுட்டோம். லெட்ஸ் ஓகே ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் வந்து எங்க வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும். ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட்னா க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடு, ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட்னா க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடு. பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? க்ளோசிங் ஸ்டாக் வந்து 60,000. ஸோ இப்போ எந்த சைடு கேஸ் பேலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு? 3,60,000 இங்க வந்து 40,000, 1,30,000. அஃப்கோர்ஸ் வந்து கிரெடிட் சைடு தான் அதிகமா இருக்கு. கிரெடிட் சைடு அதிகமா இருக்குன்னா இட்ஸ் கிராஸ் ப்ராஃபிட். வி ஆர் கெட்டிங் தி கிராஸ் ப்ராஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இந்த சைடு டோட்டல் போட்டுருவோமா? அந்த சைடு டோட்டல் எவ்வளோ? 3,60,000, 3,60,000, 3,60,000. ஓகே அப்போ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 3,60,000 மைனஸ் தி 40,000 மைனஸ் 1,30,000 மைனஸ் 10,000. We will get 1,80,000. We will get 1,80,000. 2 ஜிபி எவ்வளோ? 1,80,000 and total will be 3,60,000. 3,60,000. ஓகே ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் போடாச்சு. இப்போ நம்மளோட வேலை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஜிபியை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கிரெடிட் சைடு கொண்டு போகணும். ஜிபியை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கிரெடிட் சைடு கொண்டு போகணும். எவ்வளோ? பை ஜிபி எவ்வளோ? 1,80,000. எவ்வளோ? 1,80,000. ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கா பார்ப்போம். கமான். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து மேல இருந்து கீழே வந்தோம்னா general expenses comes under the profit and loss account. Profit and loss on the expense and entry என்னது debit entry. expense ஓட entry என்னது debit entry. expense ஓட entry என்னது debit entry. ஓகே ஸோ வந்து ஓப்பன் பண்ணுவோமா? 2 general expense எவ்வளோ? general expense வந்து எவ்வளோ? 24,000. எவ்வளோ? 24,000. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரி வரும்? பர்ச்சேஸ் வருமா? ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். கிரெடிட்டாஸ் இது இங்கே வராது. வேஜஸ் ஆல்ரெடி போட்டோம். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் சொல்லி போட்டோம். இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. சேல்ஸ் அண்ட் டேட்டாஸும் முடிஞ்சிருச்சு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் இங்கே மெஷினரி இது எல்லாமே அசட்ஸ் இது எல்லாமே இங்கே வருது. எதுவுமே இங்கே வராது. ஓகே நோ see guys, depreciation machinery by 10% which is an expense for the business. கரெக்டா? ஸோ அப்போ அது எங்க வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். ஏன் டெபிட் சைடு வரும்? எக்ஸ்பென்ஸோட என்ட்ரி டெபிட் என்ட்ரி. ஸோ டெப்ரிசியேஷன் 10%. மிஷினோட வேல்யூ 1,70,000. அப்போ 17,000. அப்போ 17,000 depreciation. 2 depreciation எவ்வளோ? 17,000. ஸோ ஓகே வேற வேற எதுவுமே வராது. ஸோ இப்போ வேற எதுவுமே வராதுன்னா நவ் நெட் ப்ராஃபிட்டா நெட் லாஸான்னு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ டோட்டல் சைடு பார்த்தா அஃப்கோர்ஸ் வந்து கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்கு. கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குன்னா இட்ஸ் நெட் ப்ராஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைடு டோட்டல் போட்டுக்கலாம். 1,80,000. 1,80,000 minus 70,000 minus 24,000. We will get the net profit. 2 net profit எவ்வளோ வரும்? 2 net profit 1,18,000. Okay 1,39,000. இப்போ டோட்டல் என்ன வரும்? 1,80,000 வரும். டேலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ நம்மளோட வேலை என்னது? பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளோட வேலை என்னது? பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே ஸோ பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்குமா? ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்பி கண்டுபிடிச்சிட்டோம்.
டெட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சு க்ளோசிங்கும் கண்டுபிடிச்சு அவ்வளோதான், எல்லா என்ட்ரிஸும் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லியபிலிட்டி சைடு அண்ட் அசட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லியபிலிட்டிஸ் போட்டுறோம், நெக்ஸ்ட் வந்து அசட்ஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் லியபிலிட்டி சைட்ஸ் என்னெல்லாம் வரும்? லியபிலிட்டி சைட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் லியபிலிட்டியில் நம்ம வந்து போட போகிறது கேபிட்டல் போடுவோம், கரெக்டாக? ஸோ கேபிட்டல் போடுவோம். ஓப்பனிங் கேபிட்டல் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,22,000. இதோட என்ன பண்ணணும்? நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும், டிராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும், டிராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வாங்க, எவ்வளோ கேபிட்டல் எங்க? கேபிட்டல் இதோட என்ன பண்ணணும்? ஆட் தி என்பி மைனஸ் தி drawings. ஸோ இப்போ கேபிட்டல் எவ்வளோ? ஓப்பனிங் கேபிட்டல் 2,22,000. என்பி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1,39,000 கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? டிராயிங்ஸே கொடுக்கல. ஸோ அப்போ வந்து டிராயிங்ஸை மைனஸ் பண்ணவே தேவையில்ல. ஸோ டிராயிங்ஸ் வந்து ஜீரோ தான். டிராயிங்ஸ் வந்து ஜீரோ தான். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2,22,000 plus 1,30,000. We are getting 3,61,000. We are getting 3,61,000. 3,61,000 கண்டுபிடிச்சிட்டோம். நான் வேற என்ன லியபிலிட்டி சைட்லாம் வரும்? லோன் இருந்தால் வரும், கிரெடிட்டார்ஸ் இருந்தால் வரும். ஸோ யா, தேர் இஸ் அ கிரெடிட்டார்ஸ் வந்து இருக்கு. எவ்வளோ இருக்கு? க்ளோசிங் கிரெடிட்டார் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 52,000 இருக்கு. ஸோ 52,000 வந்து என்ன சைடு வரும்? லியபிலிட்டி சைடு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ 52,000 வந்து கிரெடிட்டார்ஸ் இருக்கு. ஸோ கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 52,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபுல்லாமே அசெட்ஸ் தான் நம்ம போட போகிறோம். அசெட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் புக்ல இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸ் கம்ஸ் அண்டர் தி பேலன்ஸ் ஷீட். ஏன் அதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் தான் 31st March வந்து இருக்கும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 1,42,000. 1,42,000 கேஷ் சைடு வந்து, அசெட் சைடு வந்து வந்துடும். ஓகே. கேஷ் எவ்வளோ இருக்கு? 1,42,000. 1,42,000. 1,42,000. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஸ்டாக் ஆஃப் தி குட்ஸ் கம்ஸ் அண்டர் தி அசெட் சைடு ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட். எவ்வளோ? க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 60,000 இருக்கு. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 60,000 இருக்கு. ஸ்டாக் எவ்வளோ? 60,000. எவ்வளோ? 60,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? யா சி டெட்டா சி ஓப்பனிங் டெட்டாஸ் அண்ட் க்ளோசிங் டெட்டாஸ் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிரெடிட்டர்ஸ் போட்ட மாதிரி டெட்டாஸ் வந்து இங்கே வந்து போடணும். டோட்டல் டெட்டாஸ் ஆஃப் சாரி க்ளோசிங் டெட்டாஸ் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? க்ளோசிங் டெட்டாஸ் வந்து 58,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 58,000 எங்கே சைடு வரும்? அசெட் சைடு வரும். எந்த சைடு வரும்? அசெட் சைடு வரும். லெட் மீ கேபிட்டல். ஓகே. எவ்வளோ? 58,000 தான் க்ளோசிங் பேலன்ஸ். 58,000 தான் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே. வேற ஏதாவது அசெட் இருக்கா? யா, மிஷினரி இருக்கு. மிஷினரிக்கு என்ன பண்ணிருக்கோம்? டெப்ரிசியேஷன் வந்து பண்ணிருக்கோம். டெப்ரிசியேஷன் எவ்வளோ பண்ணிருக்கோம்? 10%. ஸோ அந்த என்ட்ரிஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல போடுவோம். ஆமா. எவ்வளோ மிஷினரியோட வேல்யூ பார்த்தோம்? 1,70,000. எவ்வளோ? 1,70,000. டெப்ரிசியேஷன் 10%, விச் இஸ் 17,000. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? வி வில் கெட் 1,53,000. 1,53,000. 1,53,000. ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ஒரு சைடை வந்து ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணுவோமா? அசெட் சைட் டோட்டல் பண்ணுவோம். கமான். ஸோ இப்போ அசெட் சைட் டோட்டல் பண்ணோம்னா 1,42,000 plus 1,60,000 plus 58,000 plus 1,53,000 3,68 4,13,000. எவ்வளோ? 4,13,000 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. 4,13,000 கிடைக்குது. ஓகே. இப்போ லியபிலிட்டி சைடு இப்போ மட்டும் டேலி ஆயிடுச்சுன்னா we will be the happiest person in this world. We will be the happiest person in this world. Okay. So see, capital load 3,61,000. 3,61,000 plus 52,000. 3,58,78. Okay. 4,13,000. 4,13,000. Okay. Super. 4 lakh. 4 lakh.
13. Oh, let me write it clear. 4,13,000 total. Tally அடிச்சு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு. Super, super, super. Balance it, tally it, balance it, tally it. Super. So thereby we finished illustration 18. Thereby we finished the illustration 18. Okay. So இவ்வளவு மெதுவா போனா illustration 19 வந்து நம்ம ஸ்பீடாவே போயிடலாம். ஓகே, ஏன்னா ரெண்டு illustrations பார்த்தோம், நல்லாவே தர வச்சு illustration 19 ஸ்பீடா போயிட்டு illustration 20 திருப்பி நம்ம போட்டு பார்ப்போம். திருப்பி வந்து நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே. So let me open another page. Open the book. Zoom out. Okay. Illustration 19. Illustration 19. Okay. See, illustration 19 என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க. Arjun carries on grocery business and does not keep his book on the double entry basis. Double entry system basisல அவன் keep பண்ணல. அப்ப அது என்ன incomplete records. The following particulars has been extracted from his book. Okay, அவன் bookல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. Plant and machinery இருக்கு, stock இருக்கு, sundry debtors, sundry creditors, cash at bank. இது எல்லாமே எங்க வரும்? Balance sheetல வரும். இது எல்லாமே எங்க வரும்? Balance sheet entries. இது எல்லாமே balance sheet entries. Okay. So next, where other information for the year ending 31st March 2018 showed the following. Advertising is an expense for the business. Okay, advertising is the expense for the business. Okay, so advertising வந்து இங்க கொடுத்திருக்காங்க. Okay, carriage inwards வேற எதுவுமே இல்ல. ரா மெட்டீரியல் வாங்கி ஃபேக்டரிக்குள்ள கொண்டு வரும்போது டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் நடக்குதுல, அது கேரியேஜ் இன்வார்ட்ஸ். ஃபேக்டரியில இருந்து சேல்ஸ்க்கு போகும்போது கேரேஜ் பண்றோம்ல, அது வந்து கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். இது ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் தான். இது ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் தான். கேரேஜ் இன்வார்ட்ஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். Cash paid to the creditors. Cash paid to the creditors comes under the total creditors account on the debit side. On the debit side, yeah. We all know total creditors is a liability. Liability உடைய actual entry credit entry. இப்போ cash நம்ம creditorsக்கு pay பண்ணிட்டோம்னா creditors ஓட வேல்யூ கம்மியாகும். creditors ஓட வேல்யூ கம்மியாகும். அப்போ credit கம்மியாகுதுன்னா opposite reaction. எங்க opposite reaction எவ்வளவு? Cash paid to creditors comes under the debit side of total creditors account. Total creditors account. Drawings comes under the balance sheet. Drawings comes under the balance sheet. எவ்வளவு? 2000. எவ்வளவு? 2000 கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்க நம்ம கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ வந்து நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண தேவையில்லை. டோட்டல் சேல்ஸ் மேட் டியூரிங் திஸ் இயர் இஸ் 85,000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்க வரும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வரும். அகைன் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. தேவையில்லை. சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். நவ் depreciate the plant by 5%, which is an expense for the business. It comes under the P&L account. Now, provide 300 for doubtful debts. Okay, provide 300 for doubtful debts is an expense for the business. ஏன்னா நம்ம டெட்டாஸ் கிட்ட இருந்து அது வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா it's an expense which comes under the P&L of the business. Now, prepare the trading and profit and loss account for the year ending 31st March under balance sheet. So we all know இங்க வந்து total purchase கொடுக்கல. இங்க வந்து total purchase கொடுக்கல. So நம்மளோட மெயின் எய்மே வந்து ஃபர்ஸ்ட் total creditors account open பண்ணணும், trading account open பண்ணணும், profit and loss account open பண்ணணும், and balance sheet வந்து tally பண்ண போறோம். Okay, so it's very easy sum. See, ஃபர்ஸ்ட் நம்மளோட மோட்டிவ் என்ன? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி we should find the total purchase. இங்க கேஷ் பர்ச்சேஸே வந்து கொஸ்டின்ல கொடுக்கல. அப்போ வெறும் கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் வந்து நம்ம பிசினஸ் நடந்திருக்குன்னா அப்போ அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் தான் நம்மளோட டோட்டல் பர்ச்சேஸ். ஓகே, சி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் என்ன ஓபன் பண்ண சொல்லணும்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லுவோம். பட் சி ஆக்சுவலி இங்க பாருங்க, நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டலே கொடுக்கல. ஓப்பனிங் கேபிட்டே கொடுக்கல. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா we should do the format of statement of affairs. Statement of affairs அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், கேபிட்டல்ல கண்டுபிடிக்கணும். Statement of affairs அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கேபிட்டல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோமா? in the books of Arjun, statement of affairs as all opening capital comes under 1st April. Opening capital under 1st April 2018. Liabilities assets amount போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லியபிலிட்டி சைடு என்னால வரும்? கிரெடிட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் வரும். அண்ட் வந்து அசட் சைடு என்னால வரும்? கேஷ் அட் பேங்க், ஸ்டாக்ஸ், சண்டரி டேட்டாஸ், பிளான்ட் அண்ட் மிஷின். இது எல்லாமே அசட்ஸ் தான். அதோட வேல்யூ போடுங்க. பேலன்சிங் ஃபிகர் என்னமோ அதுதான் கேபிட்டல். அது எவ்வளோ இருக்கு? 30,000. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் என்ன ஃபார்மேட்? டெபிட், கிரெடிட், லெஜர் ஃபார்மேட் போட்டாச்சா? Now, the first entry will be the opening balance. Opening balance in the side. We all know creditors comes under the liability, and liability is the credit side. So opening balance credit side. Buy balance brought on 5,000. Next cash paid to the creditors. Question la பார்த்தோமா? இதோ இருக்கு பாருங்க.
கேஷ் பெய்ட் டு தி கிரெடிட்டர்ஸ் எவ்வளவு போட்டோம் 64,000 பார்த்தோம். ஸோ அந்த 64,000 வந்து டெபிட் சைடு வந்து போடணும். ஏன் டெபிட் சைடு போடும்? அது கிரெடிட்டர்ஸோட அக்கௌண்டோட வேல்யூவை குறைக்கும். கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்டோட வேல்யூ குறைக்கும். குறைக்கிற வேல்யூ ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் சைடு. ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட் 64,000. நோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம இங்க பார்த்தோமா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணும்? அகைன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்க ஃபார்மேட்ல. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வில் ரெடியூஸ் தி வேல்யூ. ஸோ இட் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் சைடு. ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் சைடு. ஸோ டோட்டல் கிரெடிட்ஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டெபிட் சைடு போட்டாச்சு. நோ க்ளோசிங் பேலன்ஸ். நோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஆப்போசிட் சைடு டெபிட் சைடு போட்டுரும். ஸோ டூ பேலன்ஸ் கேரி டவுன் 4,000. டூ பேலன்ஸ் கேரி டவுன் 4,000. நோ பேலன்சிங் ஃபிகர் வில் பி தி கிரெடிட் பர்ச்சேஸ். பேலன்சிங் ஃபிகர் வில் பி தி கிரெடிட் பர்ச்சேஸ். அண்ட் நீங்க கேஷ் பர்ச்சேஸ் கொடுக்காதனால அதுதான் நம்மளோட டோட்டல் பர்ச்சேஸும். So see, credit purchase is 65,000. Credit purchase is 65,000. Okay. No, now நம்ம என்ன பண்ணணும்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அண்ட் அதுல இருக்க நெட் ப்ராஃபிட்டை பேலன்ஸ் ஷீட்டோட ஆட் பண்ணி பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணி சொல்றாங்க. நோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஓப்பனிங் ஸ்டாக் வரும். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஸ்டாக் இஸ் an asset which comes under the debit side. Comes under the debit side. To opening stock 9,000. To opening stock 9,000 போட்டாச்சா? Now the purchase. We all know வந்து கேஷ் பர்ச்சேஸ் கிடையாது, வெறும் கிரெடிட் பர்ச்சேஸ் தான். டூ பர்ச்சேஸ் கிரெடிட் எவ்வளோ 65,000 பண்ணிருக்கோம். அதோட ரிட்டர்னை மைனஸ் பண்ணணும். அதோட ரிட்டர்னை மைனஸ் பண்ணணும். ஸோ லெஸ் த ரிட்டர்ன்ஸ் 2,000. We are getting 63,000. We are getting 63,000. Now டூ கேரியேஜ் இன்வெர்ட்ஸ். டூ கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபேக்டரிக்குள்ள வர எக்ஸ்பென்ஸ். ஃபேக்டரிக்குள்ள வர எக்ஸ்பென்சஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும். அண்ட் ஃபேக்டரியில இருந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது வர எக்ஸ்பென்ஸ் பிஎன்எல் அக்கௌண்ட் வரும். ஸோ நோ கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் கம்ஸ் அண்ட் தி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆன் தி டெபிட் சைடு. எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெபிட் என்ட்ரி. எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெபிட் என்ட்ரி. ஸோ டு கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் 8,000. அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 85,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 1,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் வந்து என்ன? சேல்ஸ் ரெவன்யூட என்ட்ரி என்னது? கிரெடிட் என்ட்ரி. ஸோ சேல்ஸ் 85,000 லெஸ் தி ரிட்டர்ன் 1,000, யூ வில் கெட் தி 84,000. நோ sorry the closing stock எவ்வளோ? 16,000. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16,000. closing stock comes under the credit side எவ்வளோ? 16,000. now இப்போ நம்மளோட வேலை கிராஸ் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கும். கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா 20,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆயிடுச்சு. இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டோட வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு இந்த சைடு கிரெடிட் சைடு ஃபர்ஸ்ட் என்ட்ரி அதுதான். கிரெடிட் சைடு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிரு. நவ் வேற என்ன என்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்களா? இங்க இருக்கிற அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ் 4,700 which comes after the factory. ஸோ ஃபேக்டரி வந்து ஆஃபீஸ் போன பிறகு ஆஃபீஸ்ல நடக்கிற எக்ஸ்பென்ஸ் தான் அட்வர்டைசிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ அது வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் வரும். அதாவது பிஎன்எல் அக்கௌண்ட் வரும். எங்க எக்ஸ்பென்ஸ் கம்ஸ் அண்டர் தி டெபிட் சைட். எக்ஸ்பென்ஸ் கம்ஸ் அண்டர் தி டெபிட் சைட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு? அட்வர்டைஸ்மெண்ட் 4,700 வந்து நம்மளுக்கு டெபிட் சைட் போடணும். நோ தி டெப்ரிசியேஷன் ஆன் தி மெஷினரி. we already நம்ம வந்து பார்த்துட்டோம். depreciation is an expense for the business which comes under the P&L account on the debit side. Yeah, expense comes under the debit side. So to depreciation on the machinery 1,000 rupees போடுது. Again PDD is an expense 300 போட்டுணும். Now வேற ஏதாவது என்ட்ரி இருக்கா? வேற எந்த என்ட்ரியுமே கிடையாது. Now the balancing figure will be the net profit. Now the balancing figure will be the net profit. Net profit எவ்வளோ? 14,000. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணணும். நெட் ப்ராஃபிட்டை ஓப்பனிங் கேபிட்டலோட ஆட் பண்ணணும். டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணணும். ஈஸி. கம் ஆன். Now, see, balance sheet as on 31st March 2019. Balance sheet as on 31st March 2019. Liabilities, assets, amount எல்லாமே போட்டாச்சு. Now, capital, opening capital எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 30,000 கண்டுபிடிச்சோம். அந்த 30,000ஓட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிராயிங்ஸ் மைனஸ் யூ வில் கெட் தி க்ளோசிங் கேபிட்டல். இப்போ சண்டரி கிரெடிட்டர்ஸ் வந்து லியபிலிட்டி சைடு வருமா? ஸோ அதை இங்கே போடும். நெக்ஸ்ட் கேஷ் அட் பேங்க். க்ளோசிங் கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ? 6,000 ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்கு. ஸ்டாக்கு கொஸ்டின்ல இருக்கும். சண்டரி டேட்டாஸ் கொஸ்டின்ல இருக்கும். சண்டரி டேட்டாஸோட வி காட் பிடிடி. ஸோ பிடிடியை மைனஸ் பண்ணணும். சண்டரி டேட்டாஸ் 5,300, பிடிடி 300 மைனஸ் பண்ணது 5,000. அண்ட் மெஷினரி மைனஸ் பண்ண டெப்ரிசியேஷன் இருக்கு. நோ மெஷினரி 20,000 அண்ட் டெப்ரிசியேஷன் வில் பி தி 1,000. ஏன்னா 5% 20,000 5% is 1,000 rupees. So 20,000 19,000 வந்து பேலன்ஸ் ஷீட்ல என்ட்ரி போட்டாச்சு. இப்போ just total it. You will get the tallied balance which is 46,000. So see, it's a very easy sum. First நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். we all know கிரெடிட் பர்ச்சேஸ் comes under the total creditors account. So total creditors account ஓபன் பண்ணி கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து கொஸ்டினோட மோட்டிவே. ஸோ அதை ஓப்பன் பண்றோம். அதுக்கான என்ட்ரிஸை போஸ்ட் பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். என்பி கண்டுபிடிச்ச பிறகு பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டலோட ஆட் பண்ணணும், டிராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்றோம், கேபிட்டல்ல போடுறோம், என்பி ஆட் பண்றோம், டிராயிங்ஸை மைனஸ் பண்றோம், அண்ட் என்னென்ன லியபிலிட்டி சைடு வருதோ அதை போஸ்ட் பண்றோம், என்னென்ன அசெட் சைடு வருதோ அதை போஸ்ட் பண்றோம். டோட்டல் கண்டுபிடிச்சா யூ வில் கெட் தி tallied answer. Okay, easy. So now let's move into the illustration 20, my dear ladies and gentlemen. Now
illustration 20 வந்து நம்ம போட்டு பார்த்துடலாம். illustration 20 வந்து நம்ம போட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் போடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த லெக்சரை பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து படிச்சு முடிஞ்சு அதுல தப்பு இருக்கு இல்லைனால போட முடியலன்னா டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணா மட்டுமே நான் போடுற சம்ஸ் வந்து நீங்க பாருங்க. ஓகே, illustration 20 நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்க பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிப்போம் ஃபர்ஸ்ட். Pandian does not keep his book under the double entry system. From the following information, prepare the trading and profit and loss account and the balance sheet. So same motive. First trading and profit and loss account and balance sheet கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். See, furniture we all know furniture comes in the balance sheet because it is in asset. Cash in also balance sheet ல வரும். Debtors comes in the balance sheet. Stock balance sheet ல வரும். Okay. Bills receivable is an asset of the business. அது எங்க வரும்? பேலன்ஸ் ஷீட்ல வரும். அது எங்க வரும்? பேலன்ஸ் ஷீட் வரும். பேங்க் லோன் பேங்க் லோன் வந்து லியாபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்ல வரும். கிரெடிட்டார்ஸ் லியாபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஷீட்டோட என்ட்ரிஸ். அப்போ எனக்கு என்ன தெரியுமா டவுட்டா இருக்கு? தே ஆஸ்கிங் அஸ் டு கம்ப்யூட் தி ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்மளே கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மோட்டிவ் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருங்க? கேஷ் சேல்ஸ் எதுல வரும்? கேஷ் சேல்ஸ் வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ஆகணும், டோட்டல் சேல்ஸோட ஆட் பண்ணுவோம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் தி கிரெடிட் சைட் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, கேஷ் பர்ச்சேஸ் எந்த சைடு வரும்? டெபிட் சைட் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். ஓகே, கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸ் இஸ் an expense which comes under the trading and profit and loss account on the debit side. Credit and profit and loss account on the debit side. Expense order entry debit தான். So debit side. Commission received, we all know commission received is an revenue is an credit in nature. So credit side which is comes under the credit side. Drawings வந்து பேலன்ஸ் ஷீட்ல வரும். drawings வந்து பேலன்ஸ் ஷீட்ல நம்ம கேபிட்டலோட மைனஸ் பண்ணுவோம். salaries we all know salaries is an expense order nature debit side. Okay, now credit sales. So credit sales and cash sales வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி தான் credit side of ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம போடுவோம். ஸோ ஓகே, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துட்டாங்க. இது வந்து கிரெடிட் சைடு தான் வரும். எங்க ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பர்ச்சேஸ் சேம் கேஷியஸ் பர்ச்சேஸும் இதையும் வந்து ப்ளஸ் பண்ணி நம்ம போடுவோம். Carriage on sales which also comes under the trading and profit and loss on the debit side because it is also an expense. Which is also an expense. என்ன expense? ஃபேக்டரியில இருந்து ஆஃபீஸ்க்கு சேல்ஸ்க்கு அனுப்ப போகும்போது எக்ஸ்பென்ஸ் வந்து கேரியேஜ் ஆன் சேல்ஸ் ஆர் கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ். இது ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் தான். which comes under the debit side. எக்ஸ்பென்ஸோட நேச்சரே டெபிட் சைடு தான். Now interest on the bank loan. See, interest on the bank loan is an expense which you need to pay. Correct? So which is an expense. So இது எங்க வரும்? P&L accountல debit side. Additional capital we all know, and additional capital comes under the balance sheet and we will add that with the opening capital to find the closing capital. So இது வந்து எங்க வரும்? balance sheetல வரும். Office rent which is an expense for the business. Expense வந்து debit in nature. So P&L accountல debit side. Expense வந்து debit side. Okay, so debit side. Okay, now வேற என்ன என்ட்ரில கொடுத்துருக்கான்? Right of the depreciation on furniture 5%. Okay, so in the 5% depreciation in the expense for the business which comes under the debit side on the P&L account as well as balance sheet la furniture oda minus பண்ணுவோம். Create a provision of 1% on debtors which is a provision for bad debts. So 1% வந்து expense தான். அந்த 1% எவ்வளோ? அது வந்து P&L account debit side வரும் and balance sheetல minus பண்ணுவோம். Okay, so next வேற என்ன கொடுத்துருக்காங்க adjustments? Wait, sorry. இந்த புக்ஸ் ஓகே, அவ்வளவுதான். வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ நம்மளே வந்து இப்போ ஓப்பன் பண்ணி போடுவோம். ஃபர்ஸ்ட் வி ஆல் நோ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, illustration 20 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மேட் என்ன? is an balance sheet format. Okay, so it means the balance sheet format. ஓகே, ஸோ ஃபார்மேட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே,
ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வந்து கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் என்ட்ரிஸ்ல இருக்கிறது எல்லாமே இங்க வந்து வரும். ஸோ ஃபர்னிச்சர் அசட் சைடு வந்துரும், கேஷ் இன் அசட் சைடு வந்துரும், டெட்டாஸ் வந்து அசட் சைடு வந்துரும், ஸ்டாக் வந்து அசட் சைடு வந்துரும், பில்ஸ் ரிசீவபிள் அசட் சைடு வந்துரும், பேங்க் லோன் லியபிலிட்டி சைடு வந்துரும், கிரெடிட்டாஸ் லியபிலிட்டி சைடு வந்து எல்லா என்ட்ரிஸுமே வந்து நம்ம இப்போ போஸ்ட் பண்ணிடுவோமா? லெட் மீ காப்பி திஸ். ஓகே. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே சரி, இப்போ எந்த என்ட்ரிஸ் போட்டுடலாம். லியபிலிட்டி சைடு என்னெல்லாம் வரும் நம்ம பார்த்தோம். கிரெடிட்டாஸ் வந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டாஸ் வந்துடும். ஓகே, ஸோ கிரெடிட்டாஸ் வந்து வந்துடும், போட்டுடலாமா? கிரெடிட்டாஸ் எவ்வளோ? 15,000. எவ்வளோ? 15,000. நெக்ஸ்ட் பேங்க் லோன். பேங்க் எவ்வளோ? 25,000. 25,000. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் வந்து லியபிலிட்டி சைடு வரும்னு பார்த்தோம். மற்றது எல்லாமே அசட் சைடு. மற்றது எல்லாமே அசட் சைடு. அசட் சைடு டீடைல்ஸ்லாம் போட்டுருவோமா? கேஷ் இன் அண்ட் எவ்வளோ? 10,000. எவ்வளோ? 10,000. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் எவ்வளோ? 28,000. நெக்ஸ்ட் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து டேட்டா. டேட்டாஸோட வேல்யூ எவ்வளோ? 40,000. எவ்வளோ? 40,000. Now bills receivable. Now bills receivable. Bills receivable எவ்வளோ? 12,000. எவ்வளோ? 12,000. Now furniture. Furniture வந்து வேல்யூ எவ்வளோ அதை போட்டுட்டு 30,000. எவ்வளோ? 30,000. ஓகே, இது எல்லா என்ட்ரிஸும் போட்டாச்சு. ஸோ நான் வந்து பேலன்ஸ் ஃபிகர் என்னமோ அதுதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ பேலன்ஸ் ஃபிகர் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். ஸோ சி இந்த அசட் சைடு தான், அசட் சைடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ சி 10,000, 28,000, 40,000, 12,000, 30,000, 1,20,000. 1,20,000. ஓகே, so 1,20,000 25,000 minus 15,000 minus 1, we'll get 80,000, and that will be the capital. That will be the capital. இது என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல். இது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். எவ்வளோ? 80,000. இப்போ டோட்டல் என்னவா இருக்கும்? 1,20,000. எவ்வளோ? 1,20,000. 1,20,000. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட வேலை என்ன? இப்போ நம்மளோட வேலை வந்து we need to find வேற என்ன மோட்டிவ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? எல்லாமே கொடுத்துறாங்க. கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துறாங்க, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துறாங்க. அப்போ டோட்டல் கிரெடிட் அக்கௌண்ட், டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பனே பண்ண தேவையில்லை. டேரக்டா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லெட் மீ இன்சர்ட் தி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது? ஓப்பனிங் ஸ்டாக். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸ்டாக் 28,000. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28,000. ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி போட்டுருவோம். எவ்வளோ? 28,000. 28,000. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க? வேற என்ன கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் வி ஆல் நோ. ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் ஸ்டாக் அடுத்து பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் என்ன? பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் பர்ச்சேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கேஷ் பர்ச்சேஸ் 4,250, கிரெடிட் பர்ச்சேஸ் 35,750. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணா we will get 40,000. we will get 40,000. ஸோ அந்த 40,000 இங்கே போடுவோம். 2 2 2 2 2 பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ? 4,250 பிளஸ் இது எவ்வளோ? 35,750. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணா you will get 40,000. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரி இருக்கு? சேல்ஸ். இப்போ வந்து பர்ச்சேஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சேல்ஸ் போட்டுடலாம். கேஷ் சேல்ஸ் பிளஸ் தி கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் பிளஸ் தி கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ? 11,200 பிளஸ் 88,800. 11,200 பிளஸ் 88,800 will get 1 lakh. You will get 1 lakh. ஓகேவா? இங்கே சைடு பை எவ்வளோ? 11,200, 88,800 எவ்வளோ? 1 lakh. எவ்வளோ? 1 lakh. இப்போ வேற
வேற ஏதாவது இருக்கா? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருக்கு. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வேற ஏதாவது இருக்கா? பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் போட்டுச்சு. பிஎன்எல் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? க்ளோசிங் ஸ்டாக் போட போறோம். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? ஸ்டாக் ஆஸ் ஆன் 31st December 2018 வந்து 11,000. எவ்வளோ? 11,000. எவ்வளோ? 11,000. ஓகே. ஸோ இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் பை க்ளோசிங் எவ்வளோ பை க்ளோசிங் ஸ்டாக்? 11,000. 11,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே போட்டோம். ஸோ இப்போ நம்மளோட வேலை என்ன? கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட்டா கிராஸ் லாஸா? 28,000, 40,000. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கிராஸ் ப்ராஃபிட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைட் டோட்டல் கண்டுபிடிச்சிருவோமா? எவ்வளோ வந்திருக்கு? 1,11,000. 1,11,000. 1,11,000. ஸோ இங்கேயும் டோட்டல் வந்து 1,11,000 தான் வரணும். அப்போ பேலன்ஸ் வந்து நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். பேலன்ஸ் வந்து நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். ஓகே. இப்போ 2 ஜிபி கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 40,000. 1,11,000 மைனஸ் 40,000 மைனஸ் 28,000 58 68 70. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. 70,000. ஓகே. வெயிட் கேஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏதான் போட்டுட்டோம்? 30,000 போட்டுட்டோம். Returns okay, cash purchase okay. Sorry. Carriage on purchases வந்து நமக்கு எங்க வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட். கேரியேஜ் ஆன் சேல்ஸ் தான் பிஎன்எல் அக்கௌண்ட் வரும். சாரி மறந்துட்டேன். சாரி. ஸோ இப்போ வந்து இப்போ ஜிபி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் சேம் தான். இதுல எதுவும் மாற்றம் இருக்காது. சி டூ கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸ் எவ்வளோ வந்திருக்கு? கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் 3,000. எவ்வளோ? கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் 3,000. இப்போ வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டல் வில் பி 1,11,000. அப்போ 2 ஜிபி தான் பேலன்சிங் ஃபிகர். 1,11,000 மைனஸ் 3,000 மைனஸ் 40,000 மைனஸ் 20,000 80,000 90,000 40,000. இப்போ வந்து நமக்கு ஜிபி வந்து எவ்வளோ? 40,000. ஜிபி வந்து எவ்வளோ? 40,000 கண்டுபிடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பிஎன்எல் அக்கௌண்ட்ல ஜிபியை கேரி ஃபார்வர்ட் பண்ணி போடு. ஜிபியை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகணும். எவ்வளோ? எங்க சைடு கிரெடிட் சைடு எவ்வளோ? பை ஜிபி எவ்வளோ? 40,000. எவ்வளோ? 40,000. 40,000. ஓகே. நெக்ஸ்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் வர எல்லா என்ட்ரிஸுமே வந்து நம்ம இப்போ போடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்ல வர்றது தான். இங்க வந்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் போட்டாச்சு, கேஷ் பர்ச்சேஸ் போட்டாச்சு. டிக் மட்டும் அடிச்சுப்போமா? இல்லைன்னா வந்து கன்ஃபியூஷன். கேஷ் சேல்ஸ் போட்டாச்சு, கேஷ் பர்ச்சேஸ் போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் போட்டாச்சு. இப்போ கமிஷன் ரிசீவ்ட் நம்ம போடல. அஃப்கோர்ஸ் கமிஷன் ரிசீவ்ட் இஸ் ரெவன்யூ எந்த சைடு வரும்? ரெவன்யூ கிரெடிட் சைடு வரும். ஸோ கமிஷன் ரிசீவ்ட் பை கமிஷன் ரிசீவ்ட் எவ்வளோ? 600. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கமிஷன் ரிசீட் போட்டோமா? டிக் அடிச்சுப்போம். நவ் டிராயிங்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல வரும். அது இப்போதைக்கு நம்ம போட மாட்டோம். சாலரிஸ் கம்ஸ் அண்டர் தி டெபிட் சைட் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட். ஏன்? அது ஒரு எக்ஸ்பென்ஸ். அது வந்து எக்ஸ்பென்ஸோட என்ட்ரி, டெபிட் என்ட்ரி. எக்ஸ்பென்ஸோட என்ட்ரி ஜஸ்ட் டெபிட் என்ட்ரி. ஓகேவா? ஸோ சேல்ஸ் எவ்வளோ? 8,900. டூ சேல்ஸ் எவ்வளோ? 8,900. salaries sorry two salaries 8,900. okay. So next credits is about carriage on sales comes under the P&L account because it is occurring on the office, not in the factory. So carriage outwards வந்து எங்க வரும்? P&L account வரும். எவ்வளோ? 700. எவ்வளோ? 700. 2
So next இதுவும் போட்டோமா டிக். Interest on bank loan which is an expense which comes under the debit side, which comes under the debit side எவ்வளோ 2500. Next additional capital இங்க வருது. Office rent, office rent is an expense which comes under the debit side 2400. 2400. Wait a minute. To rent 2400. 2400. So next வேற என்னெல்லாம் வரும், இது எல்லாமே டிக் அடிச்சிட்டோம் போட்டாச்சு. ஓகே, டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி சொல்லிருக்க. டெப்ரிசியேஷன் அண்ட் பிடிடி இஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ். டெப்ரிசியேஷன் அண்ட் பிடிடி இஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து டெபிட் சைடு வந்துடும். 5% ஆன் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளோ, க்ளோசிங் வேல்யூ ஃபர்னிச்சரோட க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ 30,000. 30,000க்கு 5% விச் இஸ் 1500, விச் இஸ் 2500. அதே மாதிரி பிடிடி எவ்வளோ 1% தானே. 1% ஆன் டேட்டாஸ். 1% ஆன் டேட்டாஸ். டேட்டாஸோட க்ளோசிங் 60,000. 60,000ல 1% 600. 600. ஸோ வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம போட்டுட்டோம், டிக் அடிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் நவ் கால்குலேட் அண்ட் ஃபைண்ட் தி நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா 1,80,000, 40,000, 60,000, 25, 24, 2,500. ஓகே, ஸோ கிளியர்லி வி கேன் சி தட் கிரெடிட் பேலன்ஸ் இஸ் ஹை. கிரெடிட் பேலன்ஸ் இஸ் ஹைனா இருக்கும்போது இட்ஸ் அ நெட் ப்ராஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் பேலன்ஸோட டோட்டல் கண்டுபிடிச்சோம்னா 40,600. 40,600. 40,600. அதே டோட்டல் தான் இங்கே இருக்கும். 40,600. பட் நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே பேலன்ஸ் பண்ணுவோம். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ 2 என்பி எவ்வளோ 40,600 minus 600 minus 1,500 minus 2,400 minus 2,500 minus 700 11,300 8,500 600,000 okay 32 8,100. it's 24,000. எவ்வளோ 24,000 வந்து நெட் ப்ராஃபிட். எவ்வளோ 24,000 வந்து நெட் ப்ராஃபிட். 24,000 is the net profit. Okay, so net profit 24,000. இது வந்து நம்ம எங்க கொண்டு போவோம், பேலன்ஸ் ஷீட்டை கேபிட்டலோட ஆட் பண்ணுவோம், அடிஷனல் கேபிட்டல் ஆட் பண்ணுவோம், டிராயிங்ஸை மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, சிம்பிள். ஸோ ஜஸ்ட் லெட் மீ ஆட் அ பேஜ். ஓகே, பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் ஓகே. ஓகே, ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் போடும்போது வி ஆல் நோ பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் என்ட்ரிஸோட பேலன்சஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுப்போம் ஆன்சர்லேருந்து. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 80,000 கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரிவே வந்து நம்மளுக்கு அதுதான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து அதுதான். கேபிட்டல் 80,000. இதோட நம்ம என்ன பண்ணணும், ஆட் தி அடிஷனல் கேபிட்டல், ஆட் தி நெட் ப்ராஃபிட் மைனஸ் தி drawings. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் வந்து நம்ம இந்த சம்ல இருக்கானா இருக்கு. நம்ம எவ்வளோ பார்த்தோம் தெரியல, ஒரு நிமிஷம். அடிஷனல் கேபிட்டல் 14,000. அடிஷனல் கேபிட்டல் வந்து 14,000 இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 24,000 வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்.
ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ? 14,000. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 24,000. ஓகே, ஸோ நான் டிராயிங்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தோம்? டிராயிங்ஸ் வந்து 8,000. டிராயிங்ஸ் வந்து 8,000. இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுவோமா? 80,000 ப்ளஸ் 14,000 ப்ளஸ் 24,000 மைனஸ் தி 8,000. யூ வில் கெட் 1,10,000. 1,10,000 which is our capital. Okay, so next வேற கிரெடிட்டர்ஸ் அதர் லோன்ஸ் ஏதாவது இருக்கா பார்ப்போமா? ஸோ வேற லியபிலிட்டி சைடு வேற என்னெல்லாம் வரும்? ஃபர்னிச்சர் பேங்க் லோனும் கிரெடிட்டாஸும் வரும். பேங்க் லோனும் கிரெடிட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் 25,000 அண்ட் 16,000. ஸோ அந்த என்ட்ரிஸ் போட்டுடலாம் வாங்க. ஓகே, ஓகே, இங்கே பேங்க் லோன் எவ்வளோ? 25,000. 25,000. நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ? 16,000. 16,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் போட்டோமா டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பேங்க் லோன் போட்டாச்சு, கிரெடிட்டார்ஸ் போட்டாச்சு. அடுத்து கீழே வேற என்ன போட்டோம்? கேபிட்டல் போட்டுட்டோம். ஸோ கேபிட்டலும் போட்டுட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிற ஃபர்னிச்சர், கேஷ் இன் அண்ட் டெட்டாஸ் அண்ட் ஸ்டாக் பில்ஸ் ரிசீவபிள் எல்லாமே வந்து அசட் சைடு வரும். எல்லாத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 30,000, 17,000, 60,000, 11,000, 35,100. ஓகே, ஸோ வாங்க அந்த என்ட்ரிஸ் போட்டுடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ? 17,000. ஓகேவா? 17,000. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்கு எவ்வளோ பார்த்தோம்? 11,000. நெக்ஸ்ட் டெட்டாஸ் எவ்வளோ பார்த்தோம்? டெட்டாஸ் வந்து 60,000 பார்த்தோம். ஆனா நம்மளுக்கு டெட்டாஸ்ல பிடிடி இருக்கு. ஸோ மைனஸ் PDD 1% which is 600. Sorry, which is 600. So you will get 59,400. Okay, easy. Next வேற என்ன பார்த்தோம்? bills receivable எவ்வளோக்கு பார்த்தோம்? 35,100 rupeesக்கு பார்த்தோமா? சம்திங் ஏதோ பார்த்தோமே. Yeah, 35,100 rupees. 35,100 rupees. Next furniture ஃபர்னிச்சர்ல டெப்ரிசியேஷன் பண்ணும். ஸோ 30,000 க்ளோசிங் வேல்யூனா மைனஸ் depreciation 1,500 which is 5%. So you will get 28,500. 28,500. Now let's tick all the entries. எதெல்லாம் போட்டோம்? ஃபர்னிச்சர் போட்டு, கேஷ் அண்ட் டெப்டாஸ் போட்டு, ஸ்டாக் போட்டு, பில்ஸ் ரிசீவபிளுமே போட்டாச்சு. எல்லா என்ட்ரிஸுமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் கீழே வந்தோம்னா இங்கேயும் எல்லா என்ட்ரிஸும் போட்டுட்டோம். கிரெடிட் பர்ச்சேஸும் போட்டுட்டோம். எல்லாமே போட்டோம். அடிஷனல் கேபிட்டலும் போட்டுச்சு. அது எல்லாமே போட்டாச்சு. ஸோ எல்லா என்ட்ரிஸுமே முடிச்சாச்சா? Now just find the total and let's see if the balance sheet has been tallied or not. Okay, so let's see. First வந்து அசெட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் liabilities போயிடலாம். First 17,000, 11,000, 59,400, 35,100, 28,500, which is 90,000, 1,40,000, 1,51,000, 1,51,000 வருது. 1,51,000. ஓகேவா? ஸோ இதே பேலன்ஸ் அந்த சைடு வந்துருச்சுன்னா we will be the happiest person in this world. So let's see. கேபிட்டல் எவ்வளோ? 1,10,000. 1,35,000 ஆச்சு பேங்க் லோனோட ஆட் பண்ண போகிறோம். now 16,000, 1,51,000. 1,51,000. So we just tallied the amazing, the last illustrations of the first unit டேலி பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா சம்ஸுமே we saw clearly. ஸோ எல்லா சம்ஸுமே வந்து சூப்பராக பார்த்தாச்சு. எல்லா சம்ஸுமே நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் உங்களோட ஜாப் வந்து என்னன்னா, எல்லா ப்ராக்டிக்கல் சம்ஸுமே நீங்கள் தான் போட்டு பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸில் இருக்கிறத தாண்டி வேறு எதுவுமே ப்ராக்டிக்கல் சம்ஸில் இருக்க போகிறதே கிடையாது. ஸோ
ஸோ நான் வந்து 3 நாளா இந்த சாப்டர் 1 உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் 5 இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 11 சம்ஸ் சொன்னா, ஸோ நெக்ஸ்ட் 11 சம்ஸ் ப்ராக்டிகல் சம்ஸ் நீங்க ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கணும். நவ் இன்னைக்கு ஒரு 5 சம்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த 5 சம்ஸையும் வந்து நீங்க ப்ராக்டிகல் சம்ஸ்ல சேம் சம் தான், ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் கெட் த ஆன்சர். இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் டெல் மீ த டவுட்ஸ் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். ஓகேவா? இன்னொரு ஒரு அமேசிங் செஷன்ல உங்களுக்கு நான் வந்து அந்த டவுட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நவ் சி கைஸ், இது வந்து ஒரு டெமோ கிளாஸஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த டெமோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் எங்களோட ப்ரௌச்சரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த ப்ரௌச்சரில் என்னோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணினா ஐ வில் டெல் யூ ஹவு டு ரிஜிஸ்டர் டு அவர் கிளாஸஸ். ஓகே, ஸோ அண்ட் லெட் மீ ஷோ திஸ் ப்ரௌச்சர். ஓகே, லெட் மீ ஷோ தட் ப்ரௌச்சர். ஓகே, சரி, இதுதான் வந்து நம்மளோட ப்ரௌச்சர். இந்த ப்ரௌச்சர்ல இந்த நம்பர் இருக்குல்ல, 9791127514, இந்த நம்பருக்கு வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் நான் சொல்றேன். அண்ட் எங்களோட இன்னும் சில டெமோ கிளாஸஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணுங்க. இட் வில் ரீடைரக்ட் யூ டு தி பிளேலிஸ்ட். ஓகே, அந்த யூடியூப் பிளேலிஸ்ட்க்கு வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போயிடும். அண்ட் நாங்க நீங்க எங்க டெமோ கிளாஸஸ் என்ஜாய் பண்ணுங்க. And guys, let's wind up this session. This is Sanjay, your accountancy tutor who makes the accountancy as simple as it is and easy. Let's meet you in the another amazing great session, guys. Bye 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 bye.